மகாஸ் கிச்சனுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷு. அது என்ன அப்படின்னா, முளைக்கட்டிய பயிர் இருக்குது இல்லைங்களா, பாசி பயிர் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குருமா பண்ண போகிறோம். பாசிப்பயிறு தால் ஓகே. இதை வச்சுட்டு நான் ஒரு 2.5 பேக்கெட் கிட்ட முளைக்கட்டின பயிர் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இதை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 கலந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2-2.5 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி, அதே மாதிரி தேவையான அளவு உப்பு, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போது இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை 2யும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வானலியை குக்கரை நல்லா காய்ஞ்சிச்சு அடுப்பில் வச்சு இதில் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கோங்க, ரொம்பவும் வேண்டாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி விட்டாச்சு. இதில் இப்போது எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துறோம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை இதில் சேர்த்துறோம். கருவேப்பிலை நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லை, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கணும். இப்போது கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இதில் இப்போது நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 2 வெங்காயம், அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த தால் வந்து நீங்கள் சப்பாத்தியோட, இட்லி தோசையோட தொட்டுக்கலாம். வெரைட்டி மீல்ஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளைன் புலாவ் அந்த மாதிரி இருக்கிறதோட நீங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். மஞ்சள் பொடி நல்லா வதக்கிட்டு இதுலேயே தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு இப்போது இதில் வந்து நம்ம காரத்துக்கு காஷ்மீரி சில்லி போடுறதுக்கு முன்னாடி இதில் உப்பு போடும்போது இந்த வெங்காயம் தக்காளியோடு அது நல்லா வதங்கிடும். தக்காளியும் நல்லா தோல் பிரிஞ்சு நல்ல ஒரு வதங்கி வந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ காரத்துக்கு சில்லி பவுடர் அண்ட் மல்லித்தூள் 2 போட போகிறோம். மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி காஷ்மீரி சில்லி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காஷ்மீரி சில்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க, ரொம்ப வேண்டாம். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த சில்லி பவுடரு, உப்பு, நம்ம மல்லித்தூள் எல்லாம் போட்டதோடு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் முளைக்கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தால் வந்து பச்சைப்பயிறு வந்து நம்ம போட போகிறோம். பாசிப்பயிறு இது வந்து ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீனு. குழந்தைங்க அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க நம்ம சாப்பிட்லாம். அதனால் நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா அந்த பருப்பு வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சி பொட்டுக்கடலையும் தேங்காயும் இதில் விடணும். இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் தண்ணி நிறையாவே சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துடும். நீங்கள் வேணும்னா விசில் விடலாம், இல்லை அப்படின்னா இதுலேயே ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி இதில் விடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இந்த பாசி பயிர் வந்து பச்சைப்பயிறு முளைக்கட்டினது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதில் விட்டுட்டோம் அப்படின்னா திக்கான கிரேவி ரெடி ஆகிடும். பச்சைப்பயிறு தால், இது கிரேவினும் சொல்லலாம், நீங்கள் தால்னும் சொல்லலாம். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் இந்த டிஷ்ஷை வந்து பரிமாற போகிறேன், சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இதுலேயே வந்து உங்களுக்கு போதுமான அளவு
தண்ணி இருக்கும். அதனால் இப்படியே நீங்கள் எடுத்து இந்த ஸ்டேஜில் அப்படியே லைட்டாக மேலே தேங்காய் எண்ணெய் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள் அழகாக வெந்து வந்துடுச்சு. நல்லா ஜம்முன்னு மணமாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.